போடு. அப்படி வைக்க ஒரு டச்சு பண்ணணும் சார். நல்ல சுவையா இருக்கு. இது ரொம்ப கன்றாவியா இருக்கு. நல்ல சுவையா இருக்கு. அருமையா இருக்கு. அடுத்து வாருங்கள். நீங்கள் இவர் பெயர் நீங்க ஏதாவது கண்டுபிடி. நீ ஏதாவது கண்டுபிடி. ஜம்பு. இந்த இலைகளெல்லாம் பாத்தீங்கன்னா ஊசி மாதிரி தான் இருக்கு. இப்ப நம்மளுக்கு இங்க பாரு. இப்ப நம்மளுக்கு ஒரு நெருப்பு தேவை. அதனால இது இது உண்டாக்கும். தீ உண்டாக்கும். தீப்பெட்டி தாங்கடா. அடுத்து கல்பான். அடா நம்மளுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அவ்வளவுதான். நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அவ்வளவுதான். முடிந்தது. இவர் இப்பொழுது என்ன பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கிறார்? இவருக்கு இப்போது போதுமான தீயை மூட்டுகிறார். ஆஹா, நல்லா எரிகிறது. அடுத்து வாருங்கள் போகும் மைக்கில். வாருங்கள் வாருங்கள். ஒரு ஓநாய் புடிங்க. இது அது நம்மளை பாக்குது. திரும்பி வாருங்கள். திரும்பி வாருங்கள். இன்னும் வாருங்கள் திரும்பி. செத்து விட்டன. அதிகமா கள்ளத்தனம் நடக்குது. இங்கேதான் மரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சவுக்கையே கடலுக்கு போவதாக. இதான் சவுக்கை இலை. பார்த்துக்கிறீங்க. இதான் சவுக்கை இலை இருக்கும் இலை. பாருங்கள். இதோட முக்கியமா ஒண்ணு பாத்துக்கிறீங்க. கையில 2 புள்ளி வண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புள்ளி வண்டு கையில ஏறிவிட்டன. புள்ளி வண்டு ஏறிச்சு. அந்த புள்ளி வண்டியை அடிங்கள். புள்ளி வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது மரத்துல உள்ள அதோட கசாயத்தை ஊத்துங்கள். வாருங்கள். இப்போது போகலாம் கடலுக்கு. ஆஹா, கடல் வந்து விட்டன. என்ன ஒரு அருமை. நவீன சரஸ்வதி சபதமே. பயங்கரமாக உள்ளது. அலை பயங்கரமாக அடிக்கிறது. இந்த அலை பயங்கரமாக அடிக்கிறது. பெரும் காற்று, புயல் காற்று அடிக்கின்றன. எச்சரிக்கை. சவுக்கை மரத்திற்கு வந்தாலே பெரும் எச்சரிக்கை. ஓ, நான் விழுந்து விட்டார். இவருங்க அதான் ஆறுபார். தொண்டி ஆறுபார். ஒன்றும் தெரியவில்லை. ஒன்றும் தெரியவில்லை. அவர் ஷூட் பண்ணுங்க காத்தாள். ஒன்றும் புரியவில்லை. ஒவ்வொரு நாளும் சவுக்கைக்கு வந்தால் ஒன்றும் புரியவில்லை. ஒன்றும் தெரியவில்லை. பாம்பட்டை எடுத்தது காட்டுவோம். பாப்பா